மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் மெகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். திரு கண்ணதாசன், நீங்கள் இந்த மழை வெள்ளம் இந்த பாதிப்பெல்லாம் குறித்து பேசுகின்ற பொழுது அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும், அரசுக்கு எதிரான ஒரு நிலையை மக்களிடம் எடுப்பதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. ஆனால் முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். இது ஒரு விதத்தில் திமுகவினுடைய கனவை கொஞ்சமாவது ஆட்சியை பிடிக்கலாம் என்ற கனவை தகர்த்து விட்டது. ஏன்னா மழை வெள்ள பாதிப்பு என்ற பெயரில் அதற்கு கொடுக்கக்கூடிய நிவாரண நிதி என்பது தேர்தலுக்கு இவர்களுக்கான வெற்றிக்கு வழிவகுத்து விடக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விவாதம் வேறு, நம்ம அதுக்குள்ளே அப்புறமா விவாதிக்கலாம். பட் இது அவர்களுக்கு சாதகமாக போய் விடும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இருந்த கொஞ்சம் வாய்ப்பும் கூட திமுகவிற்கு தகர்ந்து போய்கிறதா, அந்த கனவுகள் தகர்ந்து போயிடுச்சுங்கிற அந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது முகநூல் பதிவு. தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படிப்பட்ட வார்த்தைகளால் கொச்சைப்படுத்த விட, என்ன கேட்டால் ஒரு வெள்ளம் ஒரு பேரிடர் மக்களுக்கு பாதிக்கப்பட்டு இல்ல, நான் சொல்றது அது அவர் அரசுடைய அரசு மீதான எதிர்வினைகளை மக்கள் கொடுக்க. கலைஞர் அவருடைய அறிக்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கே விட நிலை இருந்திருக்காது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த மிகப்பெரிய வெள்ள பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதுக்கு அரசுடன் இணைந்து திராவிட முன்னேற்றம் பணியாற்ற தயார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை அரசை குற்றம் சாட்டணும்னு கிடையாது. என்ன சொன்னாங்க, இந்த பணிகளை முன்கூட்டியே செய்திருந்தால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது, அதற்கு அரசு தான் செய்ய வேண்டுமில்லை, நாங்களும் களத்தில் இறங்கி நாங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றிவிடும் சொன்னாங்க. இதில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு தோல்வி வாய்ப்பு எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனை தான் போனோம். இது நாங்கள் தேர்தல் பிரச்சாரமாக நாங்கள் எடுத்துக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நிதி தமிழக அரசுக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்கோம். ஏன் 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்ல, தமிழக அரசுக்கு வெள்ள நிவாரணமாக கொடுக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கோம். தவிர நாங்கள் தனியாக போய் இதை தேர்தல் உத்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தேர்தல் உத்தியாக எடுத்துக்கொண்டிருந்தால் ஏன் தமிழக அரசிட்ட கொண்டு கொடுத்து செய்யணும்னு நினைச்சிருக்கணும். ஒன்று. இரண்டாவதாக, திராவிட முன்னேற்றம் தனியாக களத்தில் இறங்கி அந்தந்த பகுதியில் உள்ள திராவிட முன்னேற்றத்தை மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே அரசு செய்யக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது தடுக்கலை. அதுமாதிரி அரசு உதவி செய்த இது தவறுன்னு சொல்லலை. மக்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் பணி என்ற அடிப்படையில் நாங்கள் அதை அணுகிறோமே தவிர இதை தேர்தல் உத்தியாக இதில் எங்களுக்கு வாக்குகள் வரும் வாக்குகள் வராது என்ற எண்ணம் திராவிட முன்னேற்றம் கிடையாது. நீங்கள் 2005ஆம் ஆண்டு எடுத்துக்கணும். 2005ஆம் ஆண்டு இதே மாதிரி வெள்ள பேரிடர் வந்தது. எல்லாருக்கும் பணம் தான் கொடுத்தாங்க. பணம் கொடுத்தனால மக்கள் வாக்கு போடலை, பலத்தில் தோத்தாங்க, ஆட்சி இழந்தாங்க. ஆக மக்கள் இந்த பணத்தை வாங்கி இதுக்காக அந்த அவலங்களை மறந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்றது திராவிட நம்பிக்கை இல்லை. சரி சார், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தலித்துகளின் வாக்குகளை கணிசமாக அந்த பக்கம் பிரித்து விடுவார்கள். இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி இன்றைக்கு திமுக அணியில் தான் இருக்கிறார். மறுபுறம் அந்த வாக்குகள் அவர்களுக்கு போகும். ஆக தலித்துகளின் வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைப்பது கடினம். இது ஒரு விதமான விமர்சனம். மறுபுறம் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வன்னியர்கள் வாக்கு அவர்கள் தனித்து நிற்கின்ற பட்சத்தில் அது நிச்சயமாக அதிமுகவிற்கு கிடைக்கப் போவதில்லை. ஈழம் இது சார்ந்த தமிழ் தேசிய சிந்தனை சார்ந்த கருத்துக்களில் தீவிரமாக இருக்கக்கூடிய வாக்குகள் மதிமுக அணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம். இடதுசாரியுடைய வாக்குகளும் அங்கே செல்லக்கூடிய பட்சத்தில் இவ்வாறு இந்த அரித்மெட்டிக்கில் பார்த்தால் அதிமுகவிற்கான வாக்குகள் பெரிய அளவில் பிரியக்கூடும். அதுவே அதிமுகவிற்கு பலவீனமாகவும் போகும் அப்படிங்கிற கருத்து முன்வைக்கும். இல்லைங்க, ஈழ பிரச்சனையை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை, அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்கள் ஊர்வலம் போனாங்க, எம்பிஸ், தமிழ் எம்பிஸ் வரைக்கும். மிக தெளிவான முடிவுகள் அந்த மக்களுக்காக எடுத்தாங்க அம்மா. சட்டமே சட்டமன்றத்தில் ஏற்றினாங்க. அதனால் அங்கே மக்கள் ஆதரவாக தான் இருக்காங்க அம்மாவுக்கு. இரண்டாவது, எங்களுடைய இயக்கத்திலும் எல்லா மதத்தைச் சேர்ந்த எல்லா ஜாதி வகுப்பைச் சேர்ந்த மக்களும் அதிமுகவில் அதிக அளவில் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு பாமகவோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அதிமுக வாக்கு வங்கியை இந்த ஜாதி பெயரால் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவின் தலைமையிலும் சரி, எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் பெருமளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் எங்கள் வாக்கு வங்கி குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஒரு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மின்வெட்டு என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக ஒலித்தது. விலைவாசி உயர்வு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு வடிவேல் ராமன் கடந்த சுற்றில் கூட அதை முன்வைத்தார். பருப்பு விலை உயர்விலிருந்து மற்ற பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், நீங்கள் மத்திய அரசுக்கு காரணம் காட்டினாலும் கூட பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் என்ற கண்ணோட்டத்தோடு தான் அணுகுவார்கள். அப்படிங்கிற நிலையில் இந்த மழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளச்சேத பாதிப்புகள், அதன் மூலம் ஏற்பட்ட காய்கறி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இது போன்ற நிகழ்வுகள், அதுவும் உங்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஏற்பட்ட இந்த நிகழ்வுகள் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையைத்தானே மக்களிடம் கொடுக்கும். பருப்பு விலை ஏறிய போது எல்லா நியாய விலை கடைகளிலும், எல்லா நியாய விலை கடையிலும் இல்லை, அரசு நடத்துகிற எல்லா கடைகளிலும் டவுனில் கிடைச்சிது.
எல்லா ரேஷன் கடைகள் கிராமத்துல இருக்கிற அத்தனை ரேஷன் கடைகளிலும் அதே 30 ரூபாய்க்கு தான் பருப்பு வழங்கப்பட்டது. இல்ல 115 ரூபாய் போட்டு 175 ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் அதே 30 ரூபாய்க்கு தான் வழங்கப்பட்டது. ரேஷன் கடையில எப்போ என்ன பருப்பு விலை கொடுத்தோமோ பருப்பு விலை ஏறும்போது அதே பருப்பு அறிக்கை கொடுத்திருந்தாரு. 115 ரூபாய் வெளியில விலை போட்டுட்டு உள்ள 170 ரூபாய் பில்லு போட்டாங்க. அப்படி இருந்தா யாராவது நீங்க வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கீங்க. காட்டினாங்க, புகார்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து வெளியில 200 ரூபாய் 230 ரூபாய் வித்தப்படுது, 115 ரூபாய் வெளியில எழுதி 110 ரூபாய்க்கு தான் வித்ததுக்காக அந்த சீட்டுகள்லாம் வந்து 110 ரூபாய்க்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? இல்லங்க, ரேஷன் கடை நான் சொல்றது வெளி கடையில் நியாயம் எடுக்க 110 ரூபாய்க்கு. ஏங்க இதே மயிலாப்பூர்ல போயிட்டு அந்த விலைக்கு பருப்பு வாங்கிட்டு வந்து மக்கள் ஏன் உங்க ஊடகங்கள்ல சொல்லலையா? தரமான பருப்பு நியாயமான விலை கிடைக்குது உங்க ஊடகங்கள்ல பதிவு பண்ணிருக்கீங்க. அதிமுக சொல்லல, உங்க ஊடகங்களை பதிவு பண்ணுங்க. ரேஷன் கடையில் பருப்பு விலை ஏற்றப்படவில்லை. இன்றைக்கு காய்கறி மழையினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு அங்காடிகள் காய்கறிகள் நியாய விலையில் வழங்கப்படுகிறது. இன்றைக்கு அதுவும் எல்லா செய்தியும் எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. எந்த முறை எப்படி பிரச்சனை வந்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கே தவிர எதிர்க்கட்சிகள் சுற்று குற்றம் சொல்வதை வைத்து ஊடகங்கள் வந்து அந்த கருத்துக்கு நீங்க வர வேண்டாம். அந்த மாதிரி பாதிப்பு எதுவும் மக்களுக்கு கிடையாது. ஒற்றை எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிரதான விஷயமா இருக்கும். எல்லா தேர்தலிலும் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து கடந்த தேர்தலில் பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டப்பேரவை தேர்தலில் 2G அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக முன்வைக்கப்பட்டது. அது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை திமுகவிற்கும் காங்கிரஸிற்கும் கூட கொடுத்தது 2G விவகாரம் அப்படின்னு. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை மின்வெட்டு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக முன்வைக்கப்பட்டது. அது நடைமுறையில் நேரடியாக மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். நேரடியாக தினசரி வாழ்க்கையை முடக்கி போட்ட ஒரு விஷயம் மாதிரி நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால் மட்டுமே ஒரு தேர்தலுடைய முடிவை மாற்ற இயலும். நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளை வேகா ஒரு மொத்தமாக சொல்லக்கூடிய பிரச்சனை, நிர்வாகம் முடங்கி போய்விட்டது, நிர்வாகம் சரியில்லை, ஊழல் மலிந்து விட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து சரியாக அதை நோக்கி எந்த எதிர்க்கட்சிகளுமே பயணிக்க இயலவில்லை. அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற ஆளும் கட்சியினுடைய வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலங்களில் மக்கள் சிக்கல்கள் நாங்கள் அதிகமாக போராடுறது நாங்கள் தான். சாராய கடைகளை மூணு நான் கேட்கறது மதுக்கடை ஒன்று வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் பிரதானமாக வைக்கிறீங்க. நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய மின்வெட்டு பாதிக்கிறது இல்லையா? அது இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது பாதிக்குது, அதான் சொல்கிறேன், அதை ஏற்படுத்துறது தானே அது பாதிக்குது, அதை தான் சொல்கிறேன். அந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, எல்லா கட்சிகளும் எடுத்து பேசுகிறீங்க. அதை தாண்டி மின்வெட்டு மாதிரியாக அல்லது ஊழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய இன்னைக்கு அவங்க நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய நிலை மின்வெட்டு இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டில். நான் மின்னோட்ட சொல்ல கடந்த ஆட்சியில சொல்றேன், கடந்த முறை அவர்கள் தோற்றதுக்கான இந்த முறை அந்த மாதிரியாக ஏதாவது ஒரு பிரச்சனை நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற வாதத்தை மதுவை தவிர பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைகள் நாம் போராடிக்கிட்டு தானே இருக்கிறோம், நம்ம மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதோட நாங்கள் ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு இதுவரை அதிமுக காலத்து ஆட்சிகளில் செய்யாததையும் அவர்கள் சொல்லாததையும் நாங்கள் செய்ய முடியும் என்கிற அந்த அழுத்தத்தோடு நாங்கள் அதை முன் வச்சிருக்கிறோம். இப்போது நாங்கள் வளர்ந்து வந்து இன்றைக்கி நாங்கள் கூடுதலான அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம். மக்கள் அந்த எதிர்பார்ப்போடு தான் எங்களை அணுகிறார்கள். நாங்களும் மக்களை சந்திக்கிறோம். அவங்களுடைய எல்லா சிக்கலையும் நாங்கள் வந்து தலையிடுறோம். நான் முதல் சுற்றிலே ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். நீங்கள் அதிமுக தவிர அன்புமணி ராமதாஸ் தலைமையை ஏற்றுக்கொண்ட எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சிங்க. காங்கிரஸ் உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வர தயாராக இருந்தால் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமாம், நாங்கள் திமுக அதிமுகவை தவிர. இப்போ எனக்கு அடிப்படையில் என்ன சந்தேகம் வருதுன்னா, காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து நீங்கள் வெளியேறியதுக்கு காரணம் என்ன? எப்போ? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோட தான் கூட்டணி வச்சிருந்தோம், அதிமுகவோட தான் கூட்டணி வச்சிருந்தோம். திமுக விட்டுருங்க, நீங்க காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கு நீங்கள் சொல்லிய காரணம் என்ன? நாங்க ஒண்ணு அது ஒண்ணு பெரிய அளவுக்கு ஈழ பிரச்சனை சொன்னீங்க. ஈழ பிரச்சனை தான். இப்போ காங்கிரஸ் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருச்சா? நீங்க திருப்பி காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸோடு இணைய தயார் எப்படி என்று உங்களால் சொல்ல முடியும்னு சொன்னா அது எப்படி நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் பாமகவிற்கு? நாங்கள் என்ன இப்ப முன்வைக்கிறோமோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தானே வர்றாங்க. இல்ல அப்ப மக்களுக்கு எப்படி நம்பிக்கை எல்லாம்? நான் கேட்கறது, காங்கிரஸ்லேருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, அந்த காரணம் இன்னமும் அப்படியே நிலுவையில் தான் இருக்கிறது. நாங்கள் அதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப அதை ஏற்றுக்கொண்டு தானே அவங்க வருவாங்க. ஏன் வெளியில வந்தீங்கன்னு கேட்டேன். கேள்வி என்னன்னா, நாங்கள் எதை சொல்றோமோ அதை அவங்க ஏத்துக்கிட்டு தானே என் கூட்டணிக்கு வரணுங்கிறோம். நீங்க சொல்றது ஒரே ஒரு கண்டிஷன் தான், அன்புமணியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். அதை தவிர வேற எந்த கண்டிஷனும் இல்லை. நாங்கள் சொல்லுகிறது கோரிக்கைகளையும் தான், நாங்கள் முன்வைக்கிற சிக்கல்களையும் ஏற்றுக்கொண்டு தானே எந்த கட்சியுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏத்துக்கிட்டு அவங்க பாமக கட்சியை கழிச்சிட்டு பாமக தான் ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அவர்களும் கொள்கை இருக்கு. தேர்தல் உடன்படிக்கை மட்டும்தான். தேர்தல் உடன்படிக்கை என்று எடுத்துக்கொண்டால் நீங்க காங்கிரஸ்லேருந்து வெளியில் ஏறியதற்கான காரணம் இன்னும் அவ்வாறே அப்படியே இருக்கக்கூடிய நிலையில நீங்க மீண்டும் காங்கிரஸோட ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணிக்கான விவகாரங்கள் மாறும், கூட்டணிகள் மாறும்.
நாங்கள் இப்பொழுது முன் வச்சிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம். அதோட வந்து நாங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையாகவும் முன் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருகிற எனக்கு தெரிந்து திமுக, அதிமுக எனக்கு தெரிந்து பாமகவுக்கு இந்த தேர்தல் வைக்கக்கூடிய ஒரே பிரதான பிரச்சனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். முதல் முறையா ஒரு வரைவு தேர்தல் அறிக்கையை முன் வச்சிருக்கிறோம். ரவீந்திரன் துரைசாமி